எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். கருப்புசாமி படம் வந்தா அதே மாதிரி காப்பி அடிச்சு பண்ணிடுவீங்களா? சினிமா பார்த்து காப்பி அடிச்சா பண்ணா என்ன? இப்போ நான் ஒரு நடிகன். நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு இந்த நடிப்பை வாய்ப்பு கொடுத்தது நான் இயேசுன்னு ரொம்ப ட்ரூவாக நம்புகிறேன். ஸோ நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ எப்படி கருப்புசாமி வேஷம் போட்டு நடிக்கிற? நான் ஒரு நடிகன், அவ்வளோதான். அந்த சாயல் கியூ மட்டும் சார் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டு, ஆனால் எங்களுக்கு அது பூவா. நீ இப்படி சொல்கிறியா, அப்படி சொல்கிறியா, அது பண்ணுறியா, இது பண்ணுறியா, சினிமா விட்டு வா. என்ன வழி நடத்துறது இயேசு, இதை வேலையை கொடுக்குறது இயேசு. எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமாக கிடையாது. ஜஸ்ட் அ கிளாரிஃபிகேஷன். நான் ஏசப்பா பேரை சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு வரல, காணிக்கை கேட்கறதுக்கு வரல. ஸோ நான் செய்கிறது தப்பாக ரைட்டான்னு ஜட்ஜ் பண்ண வேண்டியது இயேசு. ஜீ தமிழில் மக்கள் பலரும் விரும்பி பார்க்குற ஒரு சீரியல் தான் கெட்டிமேளம். இந்த சீரியலில் வெற்றி அப்படிங்கிற கேரக்டரில் ஸ்ரீகுமார் கணேஷ் நடிச்சிட்டு வராரு. சமீபத்தில் இவர் அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இந்த சீரியலோட மேக்கிங் வீடியோஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிச்சு கடந்த மே மாதம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் கருப்பு. இந்த கருப்பு படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் கெட்டிமேளம் சீரியலில் கருப்பசாமி வர மாதிரி சீனை எடுத்திருப்பாங்க. அந்த சீனோட மேக்கிங் வீடியோவில் நிறைய பேர் ஸ்ரீகுமாரை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக இருந்து எப்படி ஹிந்து கடவுள் மாதிரி நடிக்கலாம்னு கேட்டுட்டு வராங்க. இன்னும் சிலர் இப்படி படத்தை காப்பி அடிச்சு ஏன் சீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. இப்படி ஸ்ரீகுமார் மேல எழுந்த இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இப்ப அவரே வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. இது யாருக்கும் பதிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். நான் ஒரு நடிகன். நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு இந்த நடிப்பை வாய்ப்பு கொடுத்தது நான் இயேசுன்னு ரொம்ப ட்ரூவாக நம்புகிறேன். ஸோ நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ எப்படி கருப்புசாமி வேஷம் போட்டு நடிக்கிற? நான் ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே ஸ்ரீ இல்லை, அந்த கேரக்டர் நடிக்குது, அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் பைபிள் ஸ்டோரி எடுத்தால் கூட அங்கே ஏசப்பாவும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், யூதாஸாவும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். யூதாஸா நடிக்கிறவன் நிஜமான யூதாஸ் கிடையாது, சரியா? அவன் ஒரு உண்மையான பிலீவர் கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஆக்டிங். நம்ம அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுல வி ஆர் குவிக் டு ஜட்ஜ். நான் ஒன்றும் ஏசப்பா பேரை சொல்லி அடுத்தவங்ககிட்ட காணிக்க வாங்கி ஏமாத்துறவங்க கிடையாது. நீங்கள் எவ்வளோ நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ். அதனால் வேலையில் நல்ல வேலை கெட்ட வேலைலாம் கிடையாது. அந்த வேலையை நம்ம எப்படி செய்கிறோன்றதான் முக்கியம். ஒருவேளை நான் போலீஸ் தொழில் இருந்தேன்னா என்னை கோயிலுக்குள்ள ஒரு டியூட்டி போட்டாங்கன்னா அந்த டியூட்டி நான் போய் செஞ்சு தான் ஆகணும். அதனால் நீ இப்படி சொல்கிறியா, அப்படி சொல்கிறியா, அது பண்ணுறியா, இது பண்ணுறியா, சினிமா விட்டு வா. என்ன வழி நடத்துறது இயேசு, இதை வேலையை கொடுக்குறது இயேசு. ஓகேவா? அது வெறும் நடிப்பு தான். இன்றைக்கி எல்லா துறையிலையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. அந்த வேலையை நம்ம எப்படி செய்யணுன்றதான் பார்க்கணுமே தவிர எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமாக கிடையாது. ஜஸ்ட் அ கிளாரிஃபிகேஷன். ஸோ வன்மத்தை கக்கிறத விட்டுட்டு நான் ஏதோ சம்பாதிக்கிறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அந்த காசு வச்சு என்னால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறேன், அவ்வளோதான். நான் ஏசப்பா பேரை சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு வரல, காணிக்கை கேட்கறதுக்கு வரல. ஸோ நான் செய்கிறது தப்பாக ரைட்டான்னு ஜட்ஜ் பண்ண வேண்டியது இயேசு. நீங்கள் போட்டு மண்டையை உடச்சிக்காதீங்க. க்ளோரி டு ஜீசஸ். அண்ட் சில பிரதர்ஸ்லாம் கமெண்ட்டில் கருப்புசாமி படம் வந்தால் அதே மாதிரி காப்பி அடித்து பண்ணிடுவீங்களா அப்படின்லாம் போடுறீங்க. எதுனா இருந்தால் என்ன பிரதர், சினிமா பார்த்து காப்பி அடித்தா பண்ணால் என்ன? இப்போ எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ என்றைக்குமே சீரியல்னால் கொஞ்சம் சில பேர் அது ரொம்ப கீழாக தான் பார்க்குறாங்க. அங்கேயும் உண்மையான உழைப்பாளிங்க இருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு சீரியலை நம்பி ஒரு 100 குடும்பம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஈஸியாக ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுறீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா விடாது கருப்பு அப்படின்னு ஏர்லி 90s எப்போவோ வந்துருச்சு அதெல்லாம். ஸோ நிறைய டேரக்டர்ஸ், நல்ல நல்ல டேரக்டர்ஸ்லாம் நாங்கள் அந்த விடாது கருப்பை பார்த்து நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக நிறையா படம் பண்ணியிருக்கோம்லாம் பெருமையாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் சீரியல், சினிமா, மேடை நாடகம், தெரு நாடகம், தெருக்கூத்து அப்படிலாம் இல்லை பிரதர். அம்மா ஒரு ஜான் வயிறுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டு, ஆனால் எங்களுக்கு அது பூவா, சரிங்களா? இதெல்லாம் பண்ணால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். சீரியல் இருக்கவங்கலாம் கோடியாக சம்பாதிக்கிறது கிடையாது. ஒரு மாதம் ஷூட்டிங் இல்லைன்னா காரை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது. இந்த மாதிரி கார் இல்லாமல், வீட்டு வாடகை கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த சீரியல் நம்பி இருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் கண்டதெல்லாம் போடுங்க, கண்டதெல்லாம் நீங்கள் பார்த்தாங்கன்னு நீங்கள் சொல்லலை. நீங்கள் ஒரு குவாலிட்டியான விஷயம் எதிர்பார்க்குறீங்க, அது கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் சில சீரியல்கள் கோட்டை விட்டுறாங்க. சில சீரியல் நிஜமாவே போர் அடிக்குது, சில ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்குது, நானே ஒத்துக்கிறேன். பட் என்ன பண்ணுறது, சில நேரங்களில் சில விஷயங்கள் அப்படி ஆகிடுது. அண்ட் சில நேரங்களில் உண்மையாலுமே நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம்.
நல்ல படங்கள் கெட்ட படங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தானே இதுவும். எல்லா படமும் சூப்பர் ஹிட் படம் கிடையாது இல்லையா. ஸோ உங்களுக்கு கோபமாக இருந்ததுன்னா நாங்கள் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம். வெக்கமே இல்லையா, நீங்களும் அதை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா, இதை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா, என்ன பிரதர் பண்ணுறோம், இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே. தொழில் தானே, ஓகேவா. ஸோ என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ். இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம். நான் இன்னும் பெட்டராக ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒரு நடிக்க வரலையா, இன்னும் ஒழுங்காக நடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி எங்களோட ஃபீல்டில் நான் வந்து என்ன பெட்டராக பண்ண முடியும் அதை பெட்டராக ட்ரை பண்ணுறேன். பட்டு கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து அழகாக யூஸ் பண்ணால், கெட்ட வார்த்தைலாம் இல்லாமல் கமெண்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இல்லை நான் இப்படி தான் பண்ணுவோம், அப்படி தான் கலாய் பண்ணால் அதுவும் பரவாயில்ல பிரதர். நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணிட்டுருங்க, நாங்கள் பண்ணுறது நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் வந்து ஜாலிக்காக பண்ணுறீங்க, நாங்கள் எங்களோட வயிற்று பொழப்புக்காக பண்ணிகிட்ருக்குறோம். இட்ஸ் ஓகே. பட் என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ. இப்படி நான் ஒரு நடிகன் எந்த கேரக்டர்னாலும் நடிப்பேன், அதே மாதிரி படத்தை காப்பி பண்ணி எடுத்தா என்ன தப்பு, எல்லாம் தொழில் தானே அப்படின்னு ஸ்ரீகுமார் விளக்கம் கொடுத்துருக்காரு. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.